அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நத்தவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ நஷ்ஹது அன்ன ஸய்யிதனா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد خلقنا الإنسان في أحسن تقويم. قال النبي صلى الله عليه وسلم: نعمتان مغبوب فيهما كثير من الناس الصحة والفراغ. رواه البخاري. صدق الله العظيم وصدق النبي الكريم. ربي أوزعني أن نشكر نعمتك التي أنعمت علي. اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா படைப்பினங்களிலேயே மிகச்சிறந்த படைப்பாக மனித சமுதாயத்தை படைத்திருக்கிறான். அவனுக்கு எல்லா விதமான வளங்களையும் வழங்கியிருக்கிறான். மிகப்பெரிய ஆற்றல், சிந்தனை ஆற்றல், செயலாற்றல் என மற்ற படைப்பினங்களை விட கூடுதலான பல்வேறு விஷயங்களை இந்த மனிதனுக்கு கொடுத்திருக்கிறான். அப்படி கொடுக்கப்பட்ட பல்வேறு பாக்கியங்களை மனிதன் வீணடிக்கிறான். மிக குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அற்புதமான 2 பாக்கியங்கள் இருக்கிறது, அவற்றை இந்த பெரும்பாலான மனிதர்கள் வீணடித்து விடுகிறார்கள். ஒன்று ஆரோக்கியம், இன்னொன்று ஓய்வு என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், 5 விஷயங்கள் நிகழ்வதற்கு முன்னாலே 5 விஷயங்களை பொக்கிஷமாக கருதி கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். நோய் வருவதற்கு முன்னாலே உங்களுக்கு கிடைத்திருக்கிற ஆரோக்கியத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வறுமை வருவதற்கு முன்னாலே உங்களது செல்வத்தை, முதுமை வருவதற்கு முன்னாலே உங்கள் இளமையை, வேலை வருவதற்கு முன்னாலே உங்களுக்கு கிடைத்திருக்கிற ஓய்வை, மரணம் வருவதற்கு முன்னாலே உங்களுக்கு வாய்த்திருக்கிற இந்த வாழ்க்கையை பொக்கிஷமாக கருதி கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையில் தான் மனிதனுக்கு வழங்கப்பட்ட மிக பெரும் செல்வம் ஆரோக்கியமும் ஓய்வும். அந்த ஆரோக்கியத்தை மனிதன் கண்டுகொள்வதில்லை எதுவரைக்கும், ஆரோக்கியக்கேடு ஏற்படுகிற வரைக்கும். ஓய்வை பயன்படுத்துவதில்லை எதுவரைக்கும், ஓய்வெடுக்க முடியாமல் வேலைகள் தொடர்ந்து முளைத்து கொண்டே இருக்கிற வரைக்கும். ஆனால் இவற்றை பயன்படுத்த வேண்டும், ஆரோக்கியத்தை பேண வேண்டும். ஒரு குல்லிதி ஹக்கின் ஹக்கா, ஒவ்வொன்றுக்கும் அதற்குரிய கடமைகளை செய்ய வேண்டும் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கிற வழிமுறை. கண்கள் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு செய்ய வேண்டிய கடமை, கால்கள் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு செய்ய வேண்டிய கடமை. இப்படி ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் தனித்தனி கடமைகள் இருக்கிறது. அந்த கடமைகளை நாம் கட்டாயம் நிறைவு செய்ய வேண்டும். ஆரோக்கியத்தை பேண வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரோக்கியத்தை பேணுகிற விஷயத்திலே நிறைய அக்கறை எடுத்துக்கொண்டார்கள். நபி தோழர்களை ஊக்குவித்தார்கள், போட்டிகளை எல்லாம் நடத்தினார்கள். ஓட்டப்பந்தயங்கள், ஒட்டகப் போட்டிகள் என்று சொல்லி அவர்களது திறனை வெளிக்கொண்டு வருவதற்காக பல்வேறு விதமான ஆரோக்கியத்திற்கான போட்டிகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அதுபோல ஓய்வை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் இந்த 2 நியாமத்துக்களை அலட்சியம் செய்துவிட்டு அதற்கு பிறகு உட்கார்ந்து பேசுவதில் பயனில்லை. ஆரோக்கியம் கெட்டு போனதற்கு பிறகு ஆரோக்கியத்தை பற்றி யோசித்து பயனில்லை. ஓய்வுகளெல்லாம் ஒழிந்து போனதற்கு பிறகு ஓய்வு கிடைக்குமா என்று யோசிப்பதில் அர்த்தமில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எவ்வளவோ நியாமத்துகளை வழங்கியிருக்கிறான். நாம் சுவாசிக்கிற மூச்சுக்காற்று முதல் நம் வாழ்க்கையில் அனுபவிக்கிற ஒவ்வொன்றுமே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த மனித சமுதாயத்திற்கு வழங்கிய அருட்கொடைகள் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எத்தனை அருட்கொடைகள் எண்ண முடியாது. இன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, இறைவன் நமக்கு வழங்கியிருக்கிற அருட்கொடைகளை நீங்கள் எண்ண முற்பட்டால் அவற்றை எண்ணிக்கையில் அடக்க முடியாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். எனவே அந்த அடிப்படையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு வழங்கியிருக்கிற இந்த ஆரோக்கியம், ஓய்வு 2 விஷயங்களையும்
நாம் கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அவற்றை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆரோக்கியத்தை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஓய்வை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நியமத்துக்களை பாழாக்காமல் இருப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு வழங்கிய ஆரோக்கியத்தையும் ஓய்வையும் முறையாக பயன்படுத்தி அவனுக்கு பிரியமான அடியார்களாக மாற அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.